Hi friends, இந்த வீடியோவில் நம்ம பைத்தானில் CSV மாடியூல் பற்றி பார்க்கலாம். இந்த மாடியூல் யூஸ் பண்ணி நம்ம எப்படி ஒரு CSV ஃபைல்ஸ் அப்படி ரீட் பண்ணுறது, பாஸ் பண்ணுறது, ரைட் பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நான் பைத்தானில் ஃபைல் ஹேண்ட்லிங்ஸ்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் போட்டிருந்தேன். ஸோ அதில் நம்ம எப்படி ஒரு டெக்ஸ்ட் ஃபைல், இமேஜஸ், வீடியோஸ், ஆடியோஸ் இந்த மாதிரியான ஃபைல்ஸ் எல்லாத்தையும் எப்படி ரீட் பண்ணுறது, ரைட் பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்கணும். ஸோ அந்த வீடியோ நீங்கள் என்ன பார்க்கலாம் அப்படின்னா அந்த வீடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்க்கலாம் அப்படின்னா அந்த வீடியோ பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எப்படி CSV ஃபைல்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்கலாம். ஸோ CSVன்றதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னா கமா செப்பரேட்டட் வேல்யூஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய டேட்டாஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எனக்கு கமா செப்பரேட் பண்ணியிருக்கும். ஸோ இந்த ஃபைல்ஸ் எப்படி நம்ம ஹேண்டில் பண்ண போகிறோன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த CSV மாடியூல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்பில் மாடியூல். ஸோ இதை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. ஃபர்ஸ்ட் நான் இந்த மாடியூல் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இம்போர்ட் CSV. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஃபைலை வந்து ரீட் பண்ணலாம். ஓகே, இந்த report.csvன்னு சொல்லிட்டு இங்கே ஃபைல் வச்சுருக்கேன். ஸோ இந்த ஃபைலில் இருக்கக்கூடிய டேட்டாஸை நம்ம ரீட் பண்ண போகிறோம். ஸோ இதை ரீட் பண்ணுறதுக்கு நான் அந்த மாடியூல் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இம்போர்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து நமக்கு CSVயில் ரீடர்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம இந்த ஃபைலை ரீட் பண்ண முடியும். ஸோ இங்கே நான் வந்துட்டு ரீடர்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த CSVக்குள்ளே நமக்கு ரீடர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ இது வந்து நமக்கு ஃபஸ்ட் ஆர்குமெண்ட்டாக ஃபைல் ஆப்ஜெக்ட் இன்புட் ஆகும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே வந்துட்டு CSV_ஃபைல்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த ஃபைலை வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஓப்பன் பண்ணுறதுக்கு நம்ம ஓப்பன்ற ஒரு பில்டிங் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நீங்கள் அந்த ஃபைல் ஹேண்ட்லிங் கான்செப்ட் பார்த்துருந்தீங்க அப்படின்னா நான் அதில் இந்த ஓப்பன் மெத்தட் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த வீடியோ பார்க்கணும்னா பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் நான் இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட்டாக வந்து நம்ம ஃபைலோட நேம் கொடுக்கணும். ஸோ இந்த ஃபைல் வந்து நான் சேம் பாத்தில் வச்சுருக்கேன். ஸோ அதனால் நான் வந்துட்டு என்ன பண்ண போனால் அந்த ஃபைல் நேம் அப்படியே நான் பாஸ் பண்ணிக்கிறேன். report.csv. ஸோ நீங்கள் வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட் பாத்தில் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த ஃபைலோட கம்ப்ளீட் பாத்தை வந்து இதில் நீங்கள் இன்புட்டாக கொடுங்க. ஸோ கொடுத்துட்டு செகண்ட் ஆர்குமெண்ட்டாக நம்ம வந்துட்டு என்ன மோடுன்றதை சொல்லணும். ஓகே, ஸோ அப்போ நம்ம ரீட் பண்ண போகிறோன்றதுனால R கொடுக்கலாம். ஸோ Rன்றது ரீட் மோட். இன்கேஸ் நீங்கள் ரைட் பண்ண போகிறீங்க அப்படின்னா W மோட் கொடுங்க. ஸோ இதில் வந்து நமக்கு டிஃபால்ட்டாகவே வந்து இந்த ஓப்பன் மெத்தடில் ரீட் மோடில் தான் இருக்கும். ஸோ நான் மோடு எதுவும் கொடுக்கல அப்படின்னா எனக்கு டிஃபால்ட்டாக ரீட் மோடை எடுத்துக்கும். இப்போ நான் இந்த ஃபைல் ஆப்ஜெக்ட்டை இதில் இன்புட்டாக பாஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம இதை ரீட் பண்ணலாம். ஸோ இதை ரீட் பண்ணுறதுக்கு இந்த ரீடர் ஆப்ஜெக்ட் வந்து நம்ம ஹைலைட் பண்ணால் தான் இதில் இருக்கக்கூடிய எல்லா லைன்ஸையும் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இதை நீங்கள் டேரெக்டாக பிரிண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் இருக்கக்கூடிய டேட்டாஸை பார்க்க முடியாது. ஸோ நான் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ பிரிண்ட் பண்ணிட்டு என்னோடய டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஃபைலை நான் ரன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து எனக்கு ஒரு ஆப்ஜெக்ட்டை ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ இதிலேருந்து நம்ம டேட்டாவை பார்க்குறதுக்கு ஸோ இந்த ரீடர் ஆப்ஜெக்ட்டை நம்ம ஹைலைட் பண்ணி பார்க்க முடியும். ஸோ ஃபார் டேட்டா இன் ரீடர், ஸோ பிரிண்ட் டேட்டா. ஸோ இது நான் சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா எனக்கு ஒவ்வொரு ரோவையும் ஒரு லிஸ்ட்டில் போட்டு ஸ்ப்ளிட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. ரைட்டாக கமா பேஸ் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா காலம்ஸ், இந்த நேம், ஃபுட், எக்ஸ்பென்ஸ் இதெல்லாம் வந்துட்டு காலம். இது வந்து வேல்யூஸ். ஸோ இதில் இருக்கக்கூடிய டேட்டாஸ் எல்லாத்தையும் எனக்கு வந்து கரெக்டாக ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. ஸோ இதில் வந்து எனக்கு பர்டிகுலராக தேவையான காலத்தை மட்டும் நம்ம எடுக்கணும் அப்படின்னா நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லிஸ்ட்டாக இருக்குது. ஸோ லிஸ்ட்டில் எப்படி நம்ம நார்மலாக ஒரு வேல்யூ எப்படி ஆக்சஸ் பண்ணுவோமோ அந்த மாதிரி நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இண்டெக்ஸை பேஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு இதில் நேம் காலம் மட்டும் வேணும் அப்படின்னா ஸோ நேம்ன்றது பார்த்திங்கன்னா நமக்கு இந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட் பொசிஷனில் இருக்குது. ஸோ அப்போது ஆஃப் 0ன்னு கொடுத்தோம் அப்படின்னா ஸோ இது வந்து எனக்கு இந்த ஃபஸ்ட் பொசிஷன், இந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் பொசிஷனில் இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாத்தையும் ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, ஸோ நான் இதை சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ பார்த்திங்கன்னா எனக்கு அந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் வேல்யூஸ் மட்டும் ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. ஸோ இன்கேஸ் இதே மாதிரி எனக்கு இந்த டோட்டல் அமௌண்ட் இந்த காலம் மட்டும் வேணும் அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா இந்த லிஸ்ட்டில் வந்து லாஸ்ட் வேல்யூவாக இருக்குது. ஸோ அப்போது லாஸ்ட் வேல்யூ ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நம்ம -1 கொடுத்து நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ நான் -1 கொடுத்தேன் அப்படின்னா இது வந்து எனக்கு இந்த லாஸ்ட் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். ஸோ நான் கிளியர் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த டோட்டல் அமௌண்ட் இந்த காலத்தை மட்டும் எனக்கு கரெக்டாக ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த காலம் நேம்ஸும் வந்து சேர்ந்து வந்திருக்கு. இந்த காலம் நேம் உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா இந்த ரீடரில் வந்து நமக்கு லைன் நம்னு சொல்லிட்டு ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் இதை பற்றி பார்க்கலாம். ஸோ பிரிண்ட் ரீடர் டாட் line_num. ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு இன்டிஜர் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். சாரி, லைன் நம். ஸோ சேவ் பண்ணிட்டு நான் ரன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட்டு எனக்கு இனிஷியலாக வந்து 0 இருக்குது. ஸோ இன்கேஸ் இதே நான் அந்த டேட்டா இந்த லூப் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இதை நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ பிரிண்ட் பண்ணிவிட்டு ஸோ இப்போ நான் அதை ரன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ 4 இருக்குது. ஸோ ஓகேங்களா, ஏன்னா டோட்டலாக வந்து இது 4 ரோஸ் இருக்குது. ஸோ இது எனக்கு ஒவ்வொரு ரோவையும் ரீட் பண்ணும்போது அதனோட வேல்யூ சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை கட் பண்ணி இந்த லூப்பில் போடுறேன். லூப்பில் போட்டு இதை வந்து நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ சேவ் பண்ணிட்டு இப்போ நான் அதை கிளியர் பண்ணிட்டு ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இது ஒவ்வொரு லைனையும் ரீட் பண்ணும்போது ஃபஸ்ட் லைனை ரீட் பண்ணும்போது இதனோட வேல்யூ வந்து 1ன்னு இருக்கும். செகண்ட் லைனை ரீட் பண்ணும்போது வேல்யூ வந்து 2ன்னு சேஞ்ச் ஆகும். ஸோ எனக்கு வந்து இதில் இந்த ஃபஸ்ட் லைன் தான் வந்துட்டு இந்த காலம் நேம்ஸ். ஸோ அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இங்கே வந்து ஒரு கண்டிஷன் வச்சுக்கிறேன். ஸோ இஃப் லைன் நம் நாட் ஈக்குவல் 1. ஓகே, ஸோ 1ஆக இருக்கும்போது எனக்கு இந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகும். இப்போ நான் அதை சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு அந்த காலம்ஸ் வரல. நம்ம ஃபுல் டேட்டாவும் பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நான் அதை ரன் பண்ணுறேன்.
ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு அந்த காலம் லிஸ்ட் வந்து வரல. ஸோ நம்ம காலம் அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம எப்படி ஒரு CSV ஃபைலை ரீட் பண்ணுறதுன்றதை பற்றி பார்த்தாச்சு. ஸோ இப்போ நம்ம எப்படி CSV ஃபைலில் சில டேட்டாஸ் எப்படி ரைட் பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்கலாம். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதில் இருக்கக்கூடிய சில டேட்டாஸ் வந்து நான் ஒரு நியூவாக ஒரு ஃபைலில் வந்து ரைட் பண்ண போகிறேன். ஸோ ரைட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கலாம். நியூ அண்டர்ஸ்கோர் ஃபைல்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு இதில் report1.csvன்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ அது கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம ஓப்பன் report1.csv. ஸோ இது என்ன பண்ணணும்னா, நமக்கு ரைட் மோடில் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து இது ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணும். ஓகே, நம்ம கொடுத்துருக்க நேமில். ஸோ நம்ம இந்த ஃபைலில் டேட்டாஸை ரைட் பண்ணுறதுக்கு நமக்கு CSVயில் வந்து ரைட்டர்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது. இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம CSV ஃபைலில் டேட்டாஸை ரைட் பண்ண முடியும். ஸோ சேம் ரீடர் மாதிரி ரைட்டர்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ இந்த லைனை நான் அப்படியே காப்பி பண்ணிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து நம்ம ரீடர் மாதிரி இங்கே நான் ரைட்டர்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே வேரியபிள் நேம் நீங்கள் என்னென்னு கொடுத்துக்கோங்க. இங்கே வந்து ரைட்டர். ஓகே, ஸோ மெத்தட் நேம் வந்து ரைட்டர். ஓகே கொடுத்துட்டு, ஸோ இந்த ரைட்டர் ஆப்ஜெக்ட்டில் நமக்கு வந்துட்டு ரைட் ரோன்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது. இந்த மெத்தடை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரைட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ரீடர் ஆப்ஜெக்ட்டை ஐட்ரேட் பண்ணி இந்த ரீடர் ஆப்ஜெக்ட் ஐட்ரேட் பண்ணோன்னா நமக்கு இந்த டேட்டாலாம் கிடைக்கும். ஸோ நான் ஃபஸ்ட் இதை ஐட்ரேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபார் டேட்டா இன் ரீடர், ஸோ பிரிண்ட் டேட்டா. ஸோ இதுலேருந்து எனக்கு சில ஸ்பெசிஃபிக்கான காலம்ஸ் மட்டும் வேணும். ஒன்று வந்து நேம், இன்னொன்று வந்து இந்த டோட்டல் அமௌண்ட். இந்த ரெண்டு காலத்தை மட்டும் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த report1.csvன்ற இந்த ஃபைலில் வந்து ரைட் பண்ண போகிறேன். ஸோ இதை எடுக்கிறதுக்கு ஸோ இந்த நடுவில் இருக்க இந்த வேல்யூ எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ண போகிறேன். ஓகேங்களா. ஸோ இது எப்படி ரிமூவ் பண்ணலாம்னா, இங்கே வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த லிஸ்ட்டை வந்து நம்ம ஸ்லைஸ் பண்ண முடியும். இது நான் ஃபஸ்ட் உங்களுக்கு ஸ்லைஸ் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த நடுவில் இருக்க டேட்டா மட்டும் நான் எடுக்க போகிறேன். ஸோ இது என்ன பண்ண போகிறோன்னா 1. ஸோ ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருந்து இது வந்து 0, இது வந்து 1. ஓகே, ஃபஸ்ட் பொசிஷன்லேருந்து லாஸ்ட் பொசிஷனுக்கு முன்னாடி இருக்க எல்லா வேல்யூ. ஸோ இந்த டேட்டா மட்டும் இப்போ எனக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இப்போ நான் ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த நடுவில் இருக்க அந்த ரெண்டு காலமும் எனக்கு வந்திருக்கு. ஸோ இந்த டேட்டாவை நான் என்ன பண்ண போகிறேன்னா ரிமூவ் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இது ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா ஈக்குவல் எம்டி லிஸ்ட் கொடுக்குறேன். ஸோ இந்த லிஸ்ட்டில் வந்துட்டு எனக்கு இந்த வேல்யூஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு எம்டியாக மாற்றிடும். ஸோ இப்போ நான் அந்த டேட்டாவை பிரிண்ட் பண்ணுறேன். பிரிண்ட் டேட்டா. ஸோ இதை சேவ் பண்ணிட்டு கிளியர் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு வந்துட்டு நேம் அண்ட் டோட்டல் அமௌண்ட் இந்த ரெண்டு காலம் மட்டும் வந்திருக்கு. ஸோ இதை எப்படி ரைட் பண்ணலான்னா, நமக்கு இந்த ரைட்டரில் ரைட் ரோன்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஐட்ரபிள் ஆப்ஜெக்ட் இன்புட் ஆகும். ஸோ லிஸ்ட் இது வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு இதில் இருக்கக்கூடிய இந்த டேட்டா வந்து லிஸ்ட்டாக இருக்குது. ஸோ அப்போ வந்து நம்ம இதை பாஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதை பாஸ் பண்ணிவிட்டு ஸோ இதை நான் சேவ் பண்ணிட்டு நான் ரன் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு நாட் ரைட்டபிள்னு வந்திருக்கு. ஸோ ஏன்னா நான் இங்கே வந்துட்டு இன்னும் அந்த ஃபைலை வந்து நான் சேஞ்ச் பண்ணல. ஓகேங்களா, நான் வந்துட்டு இங்கே பாஸ் பண்ணியிருக்க ஃபைல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா CSV_ ஃபைல். இது வந்து நமக்கு ரீட் மோடில் இருக்குது. ஸோ நான் இந்த ஆப்ஜெக்ட்டை பாஸ் பண்ணணும். ஓகே, நியூ அண்டர்ஸ்கோர் ஃபைல் இந்த ஆப்ஜெக்ட்டை பாஸ் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிட்டு கிளியர் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ நமக்கு வந்து ரைட் ஆயிருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு report1.csvன்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இந்த ஃபைலை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த நேம் அண்ட் டோட்டல் அமௌண்ட் இந்த ரெண்டு காலமும் வந்துட்டு ரைட் ஆயிருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு அடிஷ்னலாக அந்த ஸ்பேஸ் வருது, /n வருது. ஸோ இதை ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம இங்கே வந்துட்டு இந்த ஓப்பன் மெத்தடில் வந்து நமக்கு நியூ லைன்னு சொல்லிட்டு ஒரு டிஃபால்ட் டாக்குமெண்ட் இருக்குது. ஸோ இதில் வந்து டிஃபால்ட்டாக வந்து /n இருக்கும். அதை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா, ஸோ இப்போ ரன் பண்ணிட்டு இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த ஸ்பேஸ் வரல. இப்போ நம்ம எப்படி சில டேட்டாஸ் எப்படி நம்ம CSV ஃபைலில் ரைட் பண்ணுறதுன்றதை பற்றி பார்த்தாச்சு. ஸோ இதே மாதிரி CSV ஃபைலை வந்து நம்ம ஒரு டிக்ஷனரியாக வந்து ரீட் பண்ண முடியும். சேம் ஒரு டிக்ஷனரி டேட்டாவை நம்ம ரைட் பண்ண முடியும். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்கலாம். ஸோ இதுக்கு நான் இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ இந்த டிக்ஷனரியாக ரீட் பண்ணுறதுக்கு நமக்கு இதில் வந்துட்டு CSVயில் டிக்ட் ரீடர்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் இருக்குது. ஸோ டிக்ட் ரீடர். ஸோ இந்த கிளாஸ் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ சேம் இது வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு ஃபைல் ஆப்ஜெக்ட் தான் இன்புட் ஆகும். ஸோ இதை நான் பாஸ் பண்ணிவிட்டு ஸோ இதையே நம்ம வந்து ஐட்ரேட் பண்ணால் தான் பார்க்க முடியும். ஸோ இது வந்து நமக்கு ஒரு ஆப்ஜெக்ட் தான் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ நான் அதை ஐட்ரேட் பண்ணிக்கிறேன். ஃபார் டேட்டா இன் ரீடர். ஸோ இது வந்து நமக்கு ஒரு டிக்ஷனரியாக ரிட்டர்ன் பண்ணும். ஸோ டேட்டா. ஸோ இப்போ நான் அதை உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு ரீடபிள் ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ இதில் வந்து நமக்கு தேவையான காலத்தை ஆக்சஸ் பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்துட்டு எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு இந்த டோட்டல் அமௌண்ட் இந்த காலத்தை மட்டும் நான் எடுக்கணும் அப்படின்னா இந்த வேல்யூ நான் அப்படியே காப்பி பண்ணிட்டு ஸோ நம்ம எப்படி நார்மலாக இப்படி டிக்ஷனரியிலேருந்து நம்ம வேல்யூஸை கெட் பண்ணுவோமோ நம்ம கெட் பண்ணிக்கலாம். ஸோ டிக்ஷனரிலேருந்து நம்ம வேல்யூ கெட் பண்ணுறதுக்கு ரெண்டு வே இருக்குது. ஒன்று அந்த டிக்ஷனரி ஆப்ஜெக்ட் ஆஃப் நம்ம கீ கொடுப்போம். கீ கொடுத்து நம்ம அந்த டேட்டாவை கெட் பண்ண முடியும். ஸோ இன்னொரு வே என்னன்னா நம்ம கெட் மெத்தட் யூஸ் பண்ணி எடுக்கலாம். ஸோ நீங்கள் எப்படி பாஸ் பண்ணும்போது நீங்கள் இதில் ஏதாவது இன்கேஸ் ஏதாவது தப்பான கீ கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் அந்த ஸ்பேஸை ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ நான் அதை கிளியர் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இது எரர் த்ரோ பண்ணுது. ஸோ கீ எரர் அடிக்குது. ஸோ இது வந்து இந்த மாதிரியான கீ இல்லை அப்படின்னா நமக்கு எரர் த்ரோ பண்ணும். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம கெட் மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டிக்ஷனரியில் வந்து கெட்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது. இது என்ன பண்ணணும்னா நமக்கு அந்த கீ இருந்துச்சு அப்படின்னா அந்த வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். இல்லை அப்படின்னா நமக்கு நன்னை ரிட்டர்ன் பண்ணும்.
ஸோ நான் சேவ் பண்ணிட்டு இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து எனக்கு நல்லா ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ நான் இங்கே ஸ்பேஸ் கொடுக்குறேன். ஸோ ஸ்பேஸ் கொடுத்துட்டு இப்போ நம்ம அதை ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எனக்கு கரெக்டாக அந்த வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த டிக்ட் ரீடர்ன்ற இந்த கிளாஸை யூஸ் பண்ணி நம்ம ஒரு CSV ஃபைலை டிக்ஷனரியாக ரீட் பண்ண முடியும். ஸோ இதே மாதிரி நம்ம ஒரு டிக்ஷனரியை வந்து நம்ம ரைட் பண்ணவும் முடியும். ஸோ நான் வந்துட்டு இங்கே ஒரு டிக்ஷனரி டேட்டாஸ் வச்சுருக்கேன். ஸோ இந்த வேரியபிள் அப்படியே நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பண்ணிவிட்டு ஸோ இங்கே வந்து நான் இதை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இதெல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கே வந்து நான் இதை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இதில் நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு டிக்ஷனரியை வந்து நம்ம டேரெக்டாக வந்துட்டு ரைட் பண்ண முடியும் CSV ஃபைலில். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதை ரைட் பண்ணுறதுக்கு நமக்கு டிக்ட் ரைட்டர்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் இருக்குது இந்த CSV மாடியூலில். டிக்ட் ரைட்டர். ஓகே, இதை வந்து நான் ரைட்டர்னு மாற்றிக்கிறேன். நீங்கள் வேரியபிள் நேம் என்ன வேணாலும் கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இந்த டிக்ட் ரைட்டரில் வந்து நம்ம ஃபஸ்ட் டாக்குமெண்ட்டை வந்து ஃபைல் ஆப்ஜெக்ட்டை பாஸ் பண்ணணும். ஸோ இது வந்து எனக்கு கம்பல்சரி வந்து ரைட் மோடில் இருக்கணும். ஸோ நான் வந்து அதனால் இங்கே W மோட் கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே ரிப்போர்ட் 1.csv இந்த ஃபைலில் வந்து நான் ரைட் பண்ண போகிறேன் இந்த டேட்டாவை. ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ஆல்ரெடி வந்து இந்த டேட்டாலாம் இருக்குது, நேம், டோட்டல் அமௌண்ட் இருக்குது. ஸோ இதெல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ நம்ம ரைட் யூஸ் பண்ணும்போது இது ஒவ்வொரு வாட்டியும் நியூவாக ரைட் பண்ணணும். ஸோ இப்போ நான் இதை ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு நியூவாக இங்கே புதுசாக கொடுக்கக்கூடிய டேட்டாஸ் வந்து எனக்கு ரைட் பண்ணணும். ஸோ எனக்கு இந்த டேட்டா வந்து நான் ரைட் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட் நேம், சேலரி, இது வந்து காலம் நேம். இதில் வந்து நமக்கு இந்த டிக்ட் ரைட்டரில் வந்துட்டு ஃபஸ்ட் டாக்குமெண்ட்டாக ஃபைல் ஆப்ஜெக்ட் பாஸ் பண்ணணும். செகண்ட் டாக்குமெண்ட்டாக வந்து நம்ம ஃபீல்ட் நேம்ஸ் பாஸ் பண்ணணும். ஸோ இதில் வந்து ஃபீல்ட் நேம்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்குமெண்ட் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம ஒரு லிஸ்ட்டாக பாஸ் பண்ணணும். ஸோ இங்கே வந்து நான் என்ன பண்ண போனால் அந்த காலம் நேம்ஸ் எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணணும். ஸோ இந்த கீ தான் காலம் நேம். ஸோ இதை நான் அப்படியே காப்பி பண்ணிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட் நேம், கமா, சேலரி. ஸோ இதை நான் இதில் பாஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ சேவ் பண்ணிட்டு ஸோ இப்போ நம்ம இந்த டேட்டாவை ரைட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா இந்த லிஸ்ட் ஐட்ரேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த லிஸ்ட்டுக்குள்ளே தான் வந்துட்டு இந்த டிக்ஷனரியாக டேட்டாஸ் எல்லாம் வச்சுருக்கேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே ஃபார் டேட்டா இன் employees, so print data. ஸோ இப்போ நான் அதை பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ நான் கிளியர் பண்ணிட்டு இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஏதோ எரர் அடிக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் இன்னும் கமா கொடுக்கல. கமா கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டு ஸோ கிளியர் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு அந்த டிக்ஷனரிஸ் எல்லாம் வந்திருக்கு. ஸோ இதை நம்ம ரைட் பண்ணுறதுக்கு இந்த ரைட்டர் ஆப்ஜெக்ட்டில் வந்து நமக்கு ரைட் ரோன்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது. இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம ரைட் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே ரைட்டர் டாட் ரைட் ரோ இந்த மெத்தடில் நான் இந்த டிக்ஷனரி டேட்டாவை பாஸ் பண்ணுறேன். ஸோ இது என்ன பண்ணால் எனக்கு இந்த காலத்துக்கு கரெக்டாக வந்துட்டு அந்த வேல்யூவை ரைட் பண்ணணும். ஸோ நான் இப்போ இதை ரன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ப்ரோக்ராம் எனக்கு ரன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் அந்த ரிப்போர்ட் 1.csv ஃபைலை ஓப்பன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு நேம் அண்ட் சேலரி இந்த 2 காலமும் வந்து ரைட் ஆகிருக்கு. ஸோ இதில் எனக்கு அந்த அடிஷ்னல் ஸ்பேஸ்லாம் வருது. இந்த ஸ்பேஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா நியூ லைன் வந்து எம்டி ஸ்ட்ரிங்காக கொடுத்துக்கிறேன். நியூ லைன் ஈக்குவல் எம்டி ஸ்ட்ரிங்காக கொடுத்தோம் அப்படின்னா எனக்கு அந்த ஸ்பேஸ்லாம் வராது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த ஸ்பேஸ் வரல. பட் ஆனால் இதில் நல்லா கவனிச்சிங்கன்னா அந்த காலம் நேம் வந்துட்டு எனக்கு இன்னும் வரல. ஸோ இந்த காலம் நேம் நம்ம ரைட் பண்ணுறதுக்கு இந்த ரைட்டர்லேயே வந்து நமக்கு ரைட் ஹெடர்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது. இந்த மெத்தடை கால் பண்ணால் தான் நமக்கு இந்த ஃபீல்ட் நேம் வந்துட்டு நமக்கு எல்லாமே வந்துட்டு ரைட் ஆகும். ஓகே, ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ரைட்டர் டாட் ரைட் ஹெடர். ஓகே, ஸோ இந்த மெத்தடை நான் கால் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து நமக்கு இந்த ஃபீல்ட் நேம்ஸ் எல்லாத்தையும் ரைட் பண்ணும். ஸோ நான் அதை சேவ் பண்ணிட்டு இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணிட்டு இப்போ நான் அந்த ரிப்போர்ட் 1.csv ஃபைலை ஓப்பன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு எனக்கு காலம் நேம்ஸ் வந்து நமக்கு ஆட் ஆயிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எப்படி CSV ஃபைலை எப்படி ரீட் பண்ணுறது, ரைட் பண்ணுறதுன்றதை பற்றிலாம் கிளியராக பார்த்தாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எப்படி டேட்டாபேஸில் இருக்கக்கூடிய ஒரு டேபிளை எடுத்து நம்ம எப்படி ஒரு CSV ஃபைலில் ரைட் பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும். மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பை.